அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரின்சியா. நான் ஓரிரண்டு தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். தோன்றிப்புகளோடு தோற்று கற்கிலாம், தோட்டலின் தோட்டாமை நன்று என்னும் வள்ளுவர் வாக்கிற்கேற்ப இவ்வுழைப்புகளோடு தோற்றவர் காமராசர். 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகர் பிறந்தார். குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். 6 வயதில் தன் தந்தை இழந்ததால் பள்ளி படிப்பை தொடர்ந்து அதிலிருந்து தள்ளப்பட்டார். நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவர் ராஜா. மக்களுக்காகவே நாட்டை ஆண்ட ராஜாதி ராஜா நம் காமராசர். கற்கே நஞ்சே பிச்சை கொடும் கற்கே நஞ்சே என்று கூறினார். அவை பிச்சை எடுத்தால் அவளை கல்வி கற்க வைப்பேன் என்று கூறியவன் பெண் தலைவர் காமராசர். எத்தனை பதவிகள் தேடி வந்தன எதற்காக? திறமை இல்லை நேர்மைக்காக. பள்ளிக்கூடம் செல்லாவிட்டாலும் தனது தன் பெருமுத்திரை படித்து 1954ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதல்வரான. இன்று பஞ்சாயத்து தலைவரான 10 நாளில் தேஸ்காரில் வருகின்றன. இதே தமிழ்நாட்டில் தான் ஒரு முதல்வர் 2 வேஷ்டி சட்டையுடன் தன் வாழ்நாளை கழித்தார் என்றார். அது கர்மவீரன் காமராசர் தவிர வேறு யாரும் கிடையாது. பள்ளி குழந்தைகளுக்காக இவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். மக்கள் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். மக்கள் இவரை கருப்பு காந்தி, கருப்ப வீரன் என பல பெயர்களை அளித்தனர். நன்றி, வணக்கம்.